இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் அக்கினி ஐக்கிய குடும்ப ஆராதனையிலே இந்த நாளில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கண்களை மூடி இந்த நாளிலே ஸ்தோத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனையுடைய துவக்கத்திலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை முழுவதுமாய் ஆட்கொண்டு வழிநடத்தும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல குடும்பத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரம் குடும்பமாக எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு மனமாக பயபக்தியோடு தெய்வ சமூகத்தில் இந்த நாள் ஓய்வு நாள் ஆராதனையை நாம் துவங்க போகிறோம். எல்லாரிடத்துலையும் இந்த நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார் என்கிற ஒரு உணர்வோடு பரிசுத்த ஓய்வு நாளை பயபக்தியோடு நம்ம ஆசரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர பாவமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இந்த நாளிலே பிரசன்னமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளே அந்த ஒரு மனத்தின் ஆவியை கட்டவிழ்க்கும்படி செபிக்கிறேன். எல்லாருக்குள்ளே அந்த ஒரு மனத்தின் ஆவியை கட்டவிழ்க்கும்படி நான் செபிக்கிறேன். எல்லா டிஸ்ட்ராக்ஷன் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்துல தகப்பனே முழுவதுமாக ஆட்கொண்டு ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பாடல் வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆராதனை வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபிக்கிற வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. வார்த்தை நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆங்காங்கே யாரெல்லாம் அந்த ஆராதனையில் இணைந்திருக்காங்களோ எல்லாரும் ஆண்டவர் இந்த நாளில் தகப்பனே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளில் அவங்க ஒரு பெரிய ஜெயத்தை இந்த நாளில் அவங்க பெற்றுக்கொள்ளணும். எல்லாருக்குள்ள அந்த ஒரு மனத்தின் ஆவியை ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற அந்த கிருபை இந்த நாளில் ஜனங்களுக்குள்ளே தேவன் தந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகள் மாறட்டும். ஆரம்ப வேளையில் ஜெபிப்போம். எல்லா ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற ஆண்டவரை ஜெபிக்க விடாதபடி போராடுகிற எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படி நம்ம ஜெபிக்குப்போம். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்கள் கரங்களை எல்லாரும் குடும்பமாக கரங்களை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் பிரசன்னமாக எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாகுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரையும் ஆவியில் ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியில் ஆராதனை செய்யும் பொழுது எல்லாரும் ஒருமனப்படணும் ஆண்டவரே. வார்த்தை நேரத்தில் எல்லாரும் ஒருமனப்படணும் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகள் மாறட்டும். தேவ பிரசனைகள் அளவில்லாமல் நிரப்ப பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக பிரசனை எங்களை மூடிக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரத்தை எங்கள் மேலே வைப்பீராக. உம்முடைய அசைவாடுதல் எந்தெந்த பகுதிகளில் இந்த ஆராதனையில் குடும்பங்கள் பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ, இந்த நாளில் என்ன தேவையோடு இந்த ஆராதனையில் வந்து அமர்ந்திருக்கார்களோ, இந்த நாளில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்கு நேராய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஜனத்தின் மேலே தேசத்தின் மேலே இந்த நாளில் கட்டவிழ்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக என்னென்னலாம் பேசணும் இந்த நாளில் தேவன் பரலோகம் தீர்மானித்திருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்து முடிக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையிலும் இந்த ஏஎஃப்எஃப் குடும்ப ஆராதனையில் எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் நம் மத்தியில் பெரியவராயிருக்கிறார். அவர் மகிமையான காரியங்களை இந்த நாளிலும் உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் ஆமென்
121வது சங்கீதத்தில் ஆமென் வசனம் சொல்லுகிறது, ஆமென், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இக்கட்டில் ஆமென் நமக்கு உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே நமக்கு உதவி வரும். ஹல்லேலூயா. தேவனாலே நமக்கு சகாயம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். தேவனிடத்திலிருந்து நாம் ஆமென் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் பெரியவராய் இருக்கிறார். சில பாடல்களை பாடி நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களே நான் ஏறெடுப்பேன். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில ஆமென் பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு ஆமென் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு நம்ம ஆராதனை செய்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். நல்ல கரங்களை தட்டி மலைகள் பெயர்ந்தடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் நமக்கு அவரே. ஹல்லேலூயா. ஆமென். மாறாத அவருடைய கிருபை இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையை ஆமென் நம்மளுடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கு
தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஆமென் ஆண்டவரே. ஆத்துமாவை காக்கும் என் தேவன், போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும். ஆமென் ஆண்டவரே. எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. ஆமென் ஆண்டவரே. உமக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆமென். என் கண்கள் ஏறெடுப்பே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருமே. என் கண்கள் எண்ணுக்கடங்கா நன்மைகள், எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருமே. என் கண்கள் ஏறெடுப்பே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருமே. மாறிடுமோ கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. ஓ இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் எனக்காக ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காரே. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எண்ணுக்கடங்காத நன்மைகளை இந்த நாளிலும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்காக வானத்தை ஆண்டவரை திறக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே ஆண்டவரே. எங்கள் கண்களை உமக்கு நேராக, அந்த பரத்துக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலை ஆராதனை வேளையில ஆண்டவரே நன்மைக்காக ஆண்டவரை அப்பா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகள் ஆண்டவரை வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருமே. என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை மாத்திரம் விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஆமென். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படியே இருக்கிற இடங்களில் நம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரம். நீ நல்லவர் இயேசுவே. ஹல்லேலூயா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர். ஆராதனைக்கு பாத்திர நீர் ஒருவர் தான். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அப்படியே என்னோடு இணைந்து கர்த்தரை நாம் உயர்த்துவோம். நீங்க இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி பரிசுத்தத்தோடு கொஞ்ச நேரம் அப்படியே அப்பாவை துதிங்க. நீங்க வாயை திறந்து நீங்க துதிக்கும் பொழுது எல்லா சத்துருடைய கிரியைகள், எல்லா பிசாசுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படும். வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஓம உயர்த்துவோ. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள்
பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. எழுக்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எழுக்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்த. என்னோடு இணைந்து சொல்லுங்க. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. மறுபடி ஒரு முறை சொல்லுங்க. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. இன்னொரு முறை. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்வா ஒமேகாவும் மாணவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்வா ஒமேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தி அந்த சர்வ வல்லவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த உலகத்தில் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டக்கூடியவர். அந்த கடல் மேல நடந்து வந்த ஒரே ஒரு தெய்வம் எங்கள் இயேசு ஒருவரே. ஆராதனை, ஆராதனை இயேசு ஒருவருக்கே எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை. நீ பெரியவர் ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் ஆகும், என் இயேசுவாலே எல்லாம் ஆகும். வானத்தின் மேலும் ஆண்டவரே பூமியின் மேலும் அதிகாரம் உள்ள படைத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவரே. பூமியின் உருண்டையின் மேல வீற்றிருக்கிறவர். ஆராதனை உமக்கே ஆராதனை. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசரு. மறுபடியும் ஒரு முறை எனக்கு சொல்லுங்க. எல்லா மகிமையும் மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக
என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசரு. மறுபடியும் ஒரு முறை சொல்லுவோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் எங்களை வேறு பிரித்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு வெளிச்சமா எங்களை வைத்திருக்கிறார். உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடு. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடு. மகிமை 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே ரிமம சந்தரேதலேகரபஹதரோ. இப்பொழுதே இந்த ஆராதனையில் உங்களுடைய பிரச்சனை இறங்கி வருவதாகப்பா. உங்க மகிமைகளை நிரப்புவதாக. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். இப்பொழுதே என் ஆண்டுடைய மகிமை உங்களை மூடுகிறது. என் தாசனே, நீ எழும்பி பிரகாசி. இந்த ஆராதனையில எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. அப்படி சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. நல்லவரே இயேசு எங்க வாழ்க்கையில நல்லவராகவே இருந்திருக்கிறார். எங்களுக்கு எத்தனையோ தீமைகள் வந்த போதும் அந்த தீமையை கர்த்தர் எங்களுக்கு நன்மையாக மாற்றி தந்திருக்கிறார். தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் அவர் எங்களை மறந்து போவதில்லை. அவர் எங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை இயேசுவே. நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை நல்லவரே வல்லவரே சபமமமஹந்தரா. அப்படி அந்த ஆராதனை அப்படி வாய்களை திறந்து இயேசு நல்லவர் 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 ஆராதிரி மம 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 லேரே தேலேரே மகாந்தரோ.
உங்க பிரச்சனை இப்பொழுதே எங்க குடும்பங்களை மூடுவதாகப்பா. உங்களுடைய பிரச்சனை எங்களுடைய பிள்ளைகளை மூடுவதாக. தேவ பிரச்சனை இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது இப்பொழுதே தேவ மகிமை இறங்கி வருவதாக. உங்க மகிமை இறங்கி வருவதாகப்பா. நல்லவரே வல்லவரே ஆராதனை இயேசுவே இயேசுவே ஆராதனை. சங்கீதம் 102:13 சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். என்னோடு மறுபடியும் இணைந்து சொல்லுங்க, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அந்த காலமும் அந்த நேரமும் நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அதற்கு தயை செய்யும் காலமும், நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்த்திருக்கீங்களோ அதில் கர்த்தருடைய தயை கடந்து வருகிறது, கர்த்தருடைய தயவு கடந்து வருகிறது, கர்த்தருடைய ஈவு கடந்து வந்து அந்த காலமும் அந்த நேரமும் இன்றைக்கு இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த காலமும் அந்த நேரமும் வந்து விட்டது. இனி நீங்க கலங்க வேண்டாம், இனி துக்கம் வேண்டாம், இனி கண்ணீர் சிந்த வேண்டாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள், கர்த்தர் செய்ய போகிற ஆசீர்வாதங்கள், எதெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அது எல்லாம் முடிய போகிறது. இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், அந்த காலமும் அந்த நேரமும் வந்துட்டு ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுகிறா. நல்ல கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படியே செய்வாராக. தொடர்ந்து பரிசுத்தாவே நம்மளை வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் இருக்கிற இடங்களிலே எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேசத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் சபையாராய் நம் அநேக இடங்களில் இருந்தால் நம்முடைய ஆவி ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தை கர்த்தர் இன்னும் ஒரு விடுதலைக்கு நேராக நடத்தும்படிக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், நாம் எதிர்பார்க்கிறபடிக்கு ஒரு பூரண விடுதலை, ஒரு பரிபூரண சுகத்தை தேசத்தின் மீது கர்த்தர் ஊற்றும்படிக்கு எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் தேசத்திற்காக ஆண்டவர் ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக, உடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதே. இந்த நாட்களில் எங்கள் தேசத்தை நீர் ஆண்டவரை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து ஒரு பரிபூரண சுகத்தை கர்த்தர் ஆமென் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேசம் விடுதலையாக்கப்படணுமே, ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, ஆண்டவரே சபைகள் எல்லாம் திறக்கப்படணுமே, ஆண்டவரே ஜனங்களுடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்பப்படணுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தராலே மாத்திரமே முடியும், தேவனாலே மாத்திரமே முடியும், இஸ்ரவேலின் பரிசுத்தராலே மட்டுமே முடியும். கர்த்தர் இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திற்காக இறங்கும் ஐயா. எங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு விடுதலைக்காக, ஆண்டவரே இந்தியாவின் விடுதலைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே. ஆண்டவரே அன்றைக்கு ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினது போல இன்றைக்கு நாங்கள் சபையாராக ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை இன்னும் விடுதலை ஆக்குங்கப்பா, இன்னும் விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே இந்த தொற்று நோயிலிருந்து தேசத்தை ஒரு விடுதலை ஆக்கும் ஐயா. ஆண்டவரே சுகமுள்ள தேசமாய் கற்றே எங்கள் தேசத்தை கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசுவே, எங்கள் தேசத்தை நீர் விடுதலையாக்கி சுகப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நானே உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் எங்கள் தேசத்திற்கு அதே போல சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்களிலே சபைகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது, திருச்சபைகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, சீக்கிரத்தில் எங்கள் சபைகள் திறக்கப்பட, சீக்கிரத்திலே ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை சபையாராக ஆண்டவரை கூடி ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரை அமர்ந்து உம்மை ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் சீக்கிரத்தில் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திர விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேசத்திலே உமக்காய் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியர்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசுவாச குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக ஆண்டவரை செயல்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த நாட்களை பாதுகாத்து விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாக எங்கள் தூத்துக்குடி பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்தை கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தர் நடத்தி வருகிறேன். ஆண்டவர் இன்னும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவர் மருத்துவமனையில் இந்த நாட்களில் வியாதியோடு யார் இருந்தாலும், வீடுகளில் யார் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஊரடங்கு காலத்திலும் ஆண்டவரே வருமானம் இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொருளாதார நெருக்கடியோடு யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த ஜபத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் இந்த நாட்களில் ஏற்படுத்துவீராக. ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக ஆண்டவரே ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாட்களில் செய்வீராக. ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர, பொருளாதாரத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏங்கி ஆண்டவரே வருமானத்திற்காக ஆண்டவரே தவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். இந்த நாட்களில் நம்முடைய திருச்சபை ஆமென் கட்டப்பட்டு வருகிறது. நம்முடைய புதிய சபை ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. ஆண்டவர் அந்த ஆலயத்தை மகிமையான ஒரு ஆலயமாய் மாற்றித்தர ஆமென் ஸ்தோத்திரம் வேலை ஸ்தலத்தை கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்க ஆமென் இந்த சபை இன்னும் அதிகமாய் வேகமாய் விரைவாய் கட்டப்பட எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீங்களே. இந்த ஆலயம் விரைவாய் கட்டப்படணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆலயத்தை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தங்களுடைய கரங்களை நீட்டினது போல ஆண்டவர் எங்களுக்காக தமது கரத்தை நீட்டுவீராக. பொருளாதார தேவையை சந்திங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆண்டவர் இந்த ஆலயத்தை சீக்கிரமாய் கட்டி முடிக்க, அதை சீக்கிரத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக கோரேசின் ஆவிய கர்த்தர் ஏவும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ததற்காய் நன்றி. தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுத்ததற்காய் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீரே பெரிய காரியங்களை செய்யும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், பலமாயிருப்பீர்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இதுவரையும் நம்மை கிருபையாய் சுமந்து நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. உங்களை என்னை சுமந்து வந்த அவருடைய இரக்கங்களை நினைத்து நாம் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களிலும் என்னிலும் கிருபை ஏராளம் தாராளம் பெருகுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம் கர்த்தருடைய வார்த்தையாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். I will heal their backsliding. I will love freely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்களுடைய சீர்கேட்டை பின்மாற்றங்களை குணமாக்கி அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அருமையான ஆராதனை நேரத்தில் கர்த்தர் நமக்கு அருமையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என்னை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை, மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஆண்டவர் உங்களை என்னையும் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல கர்த்தர். நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் சிநேகிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தகப்பனை தாயை சிநேகிப்பது எதிர்பார்ப்போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகமே அப்படிதான், எதிர்பார்ப்போடு தான் மற்றவர்களை நேசிக்கிறார்கள், சிநேகிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம கர்த்தருக்கு கொடுக்க எது இல்லாவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மகிழ்ச்சி அடைவோம். என்னை மனப்பூர்வமாய் நேசிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். என்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை நேசிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை என்னை கர்த்தர் மனப்பூர்வமாய் சிநேகிக்க நாம் சில காரியங்களை மனப்பூர்வமாய் அவருக்கு செய்ய வேணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கட்டாயத்தினால் அல்ல, பலவந்தத்தினால் அல்ல, தேவன் உங்களை என்னையும் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன், சிநேகிப்பேன். அப்படி ஒரு நல்ல தேவனுக்கு நாம் மனப்பூர்வமாய் செய்ய, கட்டாயத்தின் பேரிலோ இல்லாவிட்டால் யாரோ பலவந்தத்தின் பேரில் அல்ல, மனப்பூர்வமாய் சில காரியங்களை நாம் செய்ய பிரயாசப்படுவோம். அதை தான் இன்றைக்கு தேவ செய்தியாய் நாம் கேட்க போகிறோம். முதலாவதாக, என்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற இயேசுவுக்கு நான் என்ன செய்யணுமாம்? லேவியராகம புஸ்தகம், புக் ஆஃப் லேவிட்டிகஸ் சாப்டர் 22 verse 29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. ஒரு பிரமாணம். நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னா, 50ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் என்று சொல்வது அது பலிக்கு ஒப்பா இருக்கிறது. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது இந்த ஸ்தோத்திரம் உதடுகளின் கனி என்று படிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
50ஆம் சங்கீதத்திலே ஸ்தோத்திர பலி என்று படித்தோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திர உதடுகளின் கனி என்று படிக்கிறோம். ஓசியாவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது உதடுகளின் காலை என்று படிக்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் கனி, உதடுகளின் காளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலி என்றெல்லாம் படிக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனப்பூர்வமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்தரிக்கணும். அடி வயிற்றிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஏதோ கடமைக்காக சோதரன் 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 அப்படி இல்லை. தாவீது அதை தான் சொல்லுகிறார். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். வாயினால கர்த்தரை துதிக்கிறான். சில ஸ்தோத்திரம் பண்ண சொன்னா மூக்கில் கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நீங்க மனப்பூர்வமாக இருந்தால் மனப்பூர்வமான ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். ஏன் தெரியுமா? அவர் உங்களை என்னையும் மனப்பூர்வமாய் நேசிக்கிறார். நம்மை மனப்பூர்வமாய் நேசிக்கிற கர்த்தருக்கு நாம் மனப்பூர்வமான ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது மனப்பூர்வமாய் ஸ்தோத்தரித்தான். இந்த 34ஆம் சங்கீதத்தினுடைய மேல் முன்னுரையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனை கர்த்தர் ஆகீஸ் ராஜாவுக்கு, அபிமெலேக்கின் ராஜாவுக்கு தப்புவித்த போது பாடின சங்கீதம். வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதத்தினுடைய அந்த முன்னுரையை நாம் வாசிக்க கேட்கலாம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த அபிமெலேக்கினால் துரத்திவிடப்பட்டான். அபிமெலேக்கு என்பது பெலிஸ்தியருடைய ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற பெயர். பார்வோன் என்பது எகிப்திய ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிற பெயர். ஏரோது என்பது அது தனி பெயர் அல்ல, அந்த பட்டத்தினுடைய பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அபிமெலேக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே 11லிருந்து 15 வரைக்கும் படிக்கும்போது ஆகீஸ் ராஜா என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த ஆகீஸால துரத்தி விடப்படுகிற பைத்தியக்காரனுக்கு குறைவா, ஏன் இந்த பைத்தியக்காரன்கிட்ட கொண்டு வந்தீங்க? துரத்தி விட்ட போதுதான் பாடுறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஜனங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் தான் தாவீது என்று. தன்னை தப்புவித்த தேவனை வாயினால் மனப்பூர்வமாய் துதிக்கிறான். மனப்பூர்வமாய் கர்த்தரை துதிக்கிறான். நீங்களும் நானும் கூட மனப்பூர்வமாய் கர்த்தரை துதிப்போம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள். தானியேல் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைத்த பிறகும் தேவனை நோக்கி ஜெபித்தால், எருசலேமை நோக்கி ஜெபித்தால் சிங்ககபில போடப்படும் என்று அறிந்தும் அவன் என்ன செய்கிறான்? 10ஆம் வசனத்திலே தானியேல் 6:10, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன், யூதன் ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று முழங்கால் படியிட்டு பலகணிகள் எருசலேமுக்கு நேராய் திறந்திருக்க 3 வேளையும் செய்தான். ஸ்தோத்திரம் பண்ணினான், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தான். மனப்பூர்வம், தேவனை துதிக்கிறதுல ஆர்வம், தேவனை துதிக்கிறதுல ஃப்ரீவில் மனப்பூர்வமாய் செய்தார். ஏனென்றால் தானியேலை கர்த்தர் மனப்பூர்வமாய் சிநேகித்தார். தாவீதை கர்த்தர் மனப்பூர்வமாய் சிநேகித்தார். உங்களை என்னை கர்த்தர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். நான் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்று அவர் ப்ராமிஸ் பண்றார். தேவ பிள்ளையே, அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நான் அந்த தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்தரிப்போம். இரண்டாவதாக நம்பர் 2, ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே
நாம் செய்ய வேண்டிய இன்னொரு மனப்பூர்வமான கிரியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே பரிசுத்த பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது இந்த ரோம சபையார் தேவனுக்கு என்ன செய்தார்கள்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார்கள். ஃப்ரீ வில் ஒபீடியன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமான கீழ்ப்படிதல். ஏன் தெரியுமா? தேவன் மனப்பூர்வமாய் நம்மை சிநேகிக்கிறேன் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு உதாரணமாக ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு பார்க்க சோதித்தார். இவன் ஆசீர்வாதத்தை நம்புகிறானா இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை நம்புகிறானா என்று சோதித்தார். நான் காண்பிக்கும் இடத்திலே உன்னுடைய ஏக சுதனையும் உன்னுடைய ஏக குமாரனை நீ கொண்டு போய் நீ கர்த்தருக்கு பலி செலுத்து. அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்தான். தன் குமாரனை கூட்டிக் கொண்டு வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு அவன் பிரயாணம் பண்ணினான். 3 நாள் பிரயாணம் பண்ணி தேவன் குறித்த இடத்தை கண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தான். தன் மனப்பூர்வமான கீழ்ப்படிதலை கர்த்தருக்கு வெளிப்படுத்தின போது கர்த்தர் அவனோட கூட பேசுகிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நாம் மனப்பூர்வமாய் ஸ்தோத்தரிக்கிறோமா? மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறோமா? இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மத்தேயு சுவிசேஷத்திலே கீழ்ப்படிதலை குறித்து ஒரு உவமை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்தவனை பார்த்து நீ இன்றைக்கு வயலுக்கு போன்னு சொன்னார். அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய கீழ்ப்படிதல் அங்கே தெரியல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவன் மனஸ்தாபப்பட்டு தகப்பனிடத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுக்காக மனஸ்தாபப்பட்டு பின்பு அவன் என்ன செய்தானாம்? போனான் என்று படிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்னு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. மூத்தவனிடத்தில் சொன்னான், திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய். ஆனால் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முடியாது, போக மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு துக்கம், தகப்பன் சொல்லிட்டாரே, முடியாதுன்னு சொல்லிட்டோமே. மனஸ்தாபப்பட்டு பின்பு அவன் தோட்டத்துக்கு போனான். ஆனால் இளையவன் இருக்கிறானே, பயங்கர கில்லாடி. சரி ஐயா, ஆட்டோ ஐயா, நான் போறேன். ஆனால் போகவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் இல்லை. 31ஆம் வசனத்தில் இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உத்தமமான கீழ்ப்படிதல் மனப்பூர்வமாய் ரோம சபையார் கர்த்தருடைய உபதேசத்திற்கு வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்களா? இயேசு மரண பரியந்தம் மனப்பூர்வமாய் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானஸ்நானம் பெறு. அதை மட்டும்தான் செய்ய முடியும். பல பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தையை அவங்களால செய்ய முடியல. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமான கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமும் பிள்ளையாண்டானும் திரும்பி வந்தார்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று தீர்க்கமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆணையிட்டார், ஆசீர்வதித்தார்.
அப்படியே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இஸ்ரவேலின் முதல் ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படியில, அமிலேக்கையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணு. ஆனா அவன் ஆகாகை உயிரோடு பிடித்தான், ஆடு மாடுகள் முதல் தரமான பிடித்தான். கர்த்தர் உன்னை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் இல்லை. உங்க கீழ்ப்படிதல் என்ற கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவோம், பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிவோம், பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். மனப்பூர்வமாய் ரோம சபை கீழ்ப்படிந்தது. தாவீது, தானியேல் போன்ற, யோபு போன்ற பரிசுத்தவான்கள் மனப்பூர்வமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். மூன்றாவதாக, மனப்பூர்வமாய் நம்மை நேசிக்கிற தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். மன்னிக்கிறதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். மனப்பூர்வமாய் மன்னிக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அதுக்கு ஒரு உவமையும் சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறதா. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவனை, அவனையும் அவன் பெஞ்சாதியும் பிள்ளைகளை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். அந்த ஊழியக்காரன் அவன் மனதிறங்கி விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்கும்போது 100 வெள்ளி பண கடன் பட்டவனை அவனுக்கு குறித்ததான் அவனுடைய தொண்டை பிடித்து நெரித்து இரக்கமில்லாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடன் வேலையாட்களை அவன் காவலிலே இழுத்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் சொன்ன போது அவன் மன்னிக்க மனசில்லை. நாம் மன்னிக்கிறோமா? யோசேப்பை குறித்து ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவன் சகோதரர்களை மனப்பூர்வமாய் மன்னித்தான். அவனை கர்த்தர் இன்னும் உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மன்னிக்கிறோமா? ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை, இரக்கம் காண்பிக்காமல் போனார்கள். ஆனால் யோசேப்போ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நிமித்தம் அவர்களை மன்னித்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அவர்களை மன்னித்தான். மன்னிக்கிற சுபாவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? மன்னிக்கிறவர்களா இருக்கிறோமா? நாம் மன்னியாமல் போனால் பிதாவும் நம்மை மன்னிக்க மாட்டார். 45ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நாம் படிக்கும்போது, அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் அவன் அருகில் நிற்க அவன் சத்தமிட்டு அழுதான். 4ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உன் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவன் ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை முன்னமே அனுப்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நீங்கள் அல்ல, தேவனே என்னை இந்த இடத்திற்கு அனுப்பினார். என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பத்திற்கு அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக்கி இருக்கிறார். எவ்வளவு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? நீங்க அனுப்பலப்பா,
கர்த்தர் என்னை அனுப்பினார். இதுக்காக நீங்க சஞ்சலப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஜீவரட்சணை செய்யும்படி அனுப்பினார். உங்களோட வம்சத்தை ஆதரிக்கிறதற்கு, பெரிய ரட்சிப்பினால ரட்சிக்கிறதற்கு என்னை அனுப்பினார். நீங்க அனுப்பினீங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். நம் மன்னிப்போம், மனப்பூர்வமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், மனப்பூர்வமாய் மன்னிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் வசனத்திற்கும் உபதேசத்திற்கும் சத்தியத்திற்கும் சபைக்கும் ஊழியக்காரருக்கும் தேவ சித்தத்திற்கும் நான் கீழ்ப்படிவோம். தேவன் நமக்கு மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் சொல்லியிருக்கிறார். நாலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. மோசே, நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. ஆனால் எதை கொண்டு நீ செய்யணும்? மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்திலே வாங்க, காணிக்கை வாங்கி எனக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்கு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடனே கொடுப்பவன் எவனோ அவனிடத்துல வாங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய ஆலயமாய், தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் மாற்றப்பட வேண்டுமானால் மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடு. கட்டாயத்தின் பேரில் அல்ல. நாமும் கூட நம்முடைய சபைக்கு ஒரு கட்டுமானத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் விடுதலையை ஆராதிக்க கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுங்கள், மனப்பூர்வமாய் கொடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாத்திராகம புஸ்தகம் 35:29 படிக்கும்போது, யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். இருதயத்தில் உற்சாகம் அடைந்தவர்கள், ஸ்திரீகள் புருஷர் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் காணிக்கை கொண்டு வந்தார்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் கொடுப்போம். 1 நாளாகம புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது, 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 17வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். என் தேவனே, என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுதும் இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுத்ததை கண்டு சந்தோஷித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னெல்லாம் கொடுத்தானாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் படிக்கும்போது, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்தேன். கர்த்தருக்கென்று கொடுத்தேன், கர்த்தருக்கென்று கொடுத்தேன். கொடுக்கிறதிலே மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார், மோசேயுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் கட்டுவதற்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களை தேடினார். தாவீது மனப்பூர்வமாய் கொடுத்தான், ஜனங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். நீங்களும் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய ஆலய கட்டுமான பணிக்கு கொடுங்கள். வாசஸ்தலமாய் மாறட்டும். தேவனை சேர்ந்து ஆராதிப்போம். தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். பரலோகமாய் நம்முடைய டேவிட் வீடு மாறட்டும். மனப்பூர்வமாய் கொடுத்து ஊழியத்தை தாங்குவோம். மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கி வாசஸ்தலத்தை உண்டாக்கு. நான் உங்கள் நடுவிலே உலாவ வேண்டும், உங்கள் மத்தியில் நான் தங்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயை கட்டுவதற்கு, ஆண்டவர் உலாவுகிற இடம் கட்டுவதற்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிற மனுஷராய் மாறுவோம். தேவனுடைய வாசஸ்தலமாய் நாம் மாறுவோம். கடைசியாக கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும்போது, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று படிக்கிறோம். வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்வோம். பேதுரு ஒரு முறை ஊழியத்து நிமித்தமாக அப்போஸ்தலர் 9:43 படிக்கும்போது சீமோன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோனுடைய வீட்டில் தங்கியிருந்தான். அந்த வீட்டில் எவ்வளோ நாற்றம் இருக்கும் இல்லையா? தோல் பதனுடைய வீடு. மனப்பூர்வமாய் தங்கியிருந்து அங்கே ஊழியம் செய்தான். கர்த்தருடைய மனப்பூர்வத்தை பார்த்தவர் சீமோனுடைய அட்ரஸையும் பேதுருடைய அட்ரஸையும் அவன் தங்கியிருக்கிற வீட்டையும் காண்பித்து 100க்கு அதிபதி வீட்டுக்கு அனுப்பினார். கொர்நேலியுக்கு காண்பித்து கொர்நேலியு வீட்டில் அவனை கனப்படுத்தினார். நாற்றத்தின் மத்தியில் ஊழியம் செய்தான் மனப்பூர்வமாய். அந்த பேதுருவை கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பி அவன் பேசும்போதே பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்திலே இறங்கி வந்தார். ஜனங்கள் அபிஷேகம் பெற்றார்கள். நீங்கள் நானும் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்வோம். காரணம், மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மனப்பூர்வமாய் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவோம், மனப்பூர்வமாய் மன்னிப்போம், மனப்பூர்வமாய் கொடுப்போம், மனப்பூர்வமான ஊழியத்தை செய்வோம். கர்த்தருடைய ஊழியத்திலே மகிமையை கர்த்தர் காண நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. மனப்பூர்வமாய் நான் உன்னை சிநேகிக்கிறேன். நம்மை கர்த்தர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். மனப்பூர்வமாய் நாமும் ஸ்தோத்திர பலிகளையும் கீழ்ப்படிதலையும் கர்த்தர் மன்னிக்கிறதையும் கர்த்தருக்கு கொடுக்கிறதிலையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதிலையும் மனப்பூர்வத்தை காண்பிப்போம். இயேசு கால சத்தத்தோடு வரும்போது மனப்பூர்வமாய் நம்மை பரலோகம் சேர்த்துக் கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்கலாமா? பிதாவே, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கும் போது நாங்கள் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறீர். மனப்பூர்வமாய் ஸ்தோத்திர பலியிட, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய, மனப்பூர்வமாய் கொடுக்க, மனப்பூர்வமாய் மன்னிக்க, மனப்பூர்வமான ஊழியத்தை செய்து உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஜனங்களை ஆசீர்வதியும். கொடுக்க பலனையும் திராணியையும் கொடுத்து கனப்படுத்தும். மோசேயினுடைய தேவன் வாசஸ்தலத்தை கட்டுவதற்கு மோசேக்கு ஜனங்கள் மனப்பூர்வமாய் ஸ்திரீகள் புருஷர் எழும்பி தந்தது போல எங்களுடைய அப்போஸ்தல அக்கினி ஐக்கியம் ஆலயம் கட்டப்பட தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறுவதற்கு, மகிமை இறங்கி வருவதற்கு ஜனங்களை பலப்படுத்தும். மனப்பூர்வமுள்ள இருதயத்தை உள்ளவர்களை எழுப்பும், ஏவுதலை செய்யும். நாங்களோட மகிமையை காண ஆசிக்கிறோம். சாலமோன் ஆலயத்தை கட்டின மகிமை இறங்கி வந்தது போல இதை தூத்துக்குடியில் கர்த்தருடைய மகிமை தங்கின ஆலயமாய், மகிமை இறங்கி வருகிற ஆலயமாய், மகிமை நிரம்பின ஆலயமாய் இந்த அப்போஸ்தல அக்கினி ஐக்கியம் மாற மனப்பூர்வம் உள்ளவர்களை எழுப்போம். ஆண்டவரே, மனப்பூர்வமாய் நாங்கள் ஊழியம் செய்து இந்த மகிமைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் வழி நடத்தலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.